வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சேனல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. எடுத்தது வித்யா தான் சொல்லி இதுக்கப்புறம் முத்து என்ன பண்றாரு அப்படின்னா வித்யா கிட்ட போய் பேசினாதான் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி வித்யாவை போய் பாக்குறாரு. முத்து கையில போனு கிடைச்ச விஷயம் வித்யாக்கு நல்லாவே தெரியும். வருவாருன்னு நல்லாவே காத்துட்டு தான் இருந்தாங்க. வித்யா வந்த உடனே என்ன வித்யா நான் வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி முத்துவின் கேட்கறாரு. இது பார்த்தோன்னு வித்யாக்கு டவுட் வந்துருச்சு. என்ன ரோஹினி என்ன மாட்டி விட்டாலோ அப்படின்னு சொல்லி மனசுல ஒன்று தோணிட்டு இருக்கு. என்ன முத்து சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இங்க பாரு இந்த போனு எப்படி வந்துச்சுதானே பாத்துட்டு இருக்க, தாத்தா பாட்டி கிட்ட தான் இருந்துச்சு உன் போனு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்த வித்யா என்ன முத்து சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீ ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. சரி யாரு சொல்லி நீ இந்த போனை எடுத்த அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்ப வித்யா மனசுல நினைக்கிறாங்க, இந்த ரோஹினி போற போக்க பார்த்தா எண்ணி மாட்டி விட்டுருவா போல, நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன வித்யா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட முத்து கேட்கிறாரு. அப்போ வித்யா சொல்றாங்க, முத்து நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், உங்க போன் எடுக்க சொன்னது ரோஹினி தான், அந்த போனை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து கேட்கிறாரு, சரி எதுக்காக நீங்க போன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்போ வித்யா சொல்றாங்க, இந்த மாதிரி சத்யாவோட வீடியோ இருந்துச்சாமே அதுக்காக சிட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால ரோஹினி எடுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப முத்து அப்ப என்ன சிட்டிக்கும் ரோஹினிக்கு என்ன டீல் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்போ வித்யா சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, அது கடன் வாங்கியிருக்கா போல, அந்த வீடியோ எடுத்து கொடுத்தா நான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா போல, அதனாலதான் அவன் எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு முத்து அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து என்ன உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா தெரியுதா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ வித்யா கத்தாதீங்க முத்து, நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அது மட்டும் உண்மையா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட கேட்கறாங்க. சொல்லுங்க முத்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, இந்த மாதிரி மலேசியா மாமா அந்த மலேசியா அப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட கேட்கறாங்க. அப்ப வித்யா யோசிக்கிறாங்க, என்ன சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ இந்த பிரச்சனை மட்டும் நம்ம முடிச்சு விட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முத்து கேட்கிறாரு, என்ன வித்யா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்போ முத்து அது வந்து அதெல்லாம் உண்மைதான் முத்து, மாமா அவங்க அப்பா ஜெயில இருந்தது அதெல்லாம் உண்மைதான் முத்து அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. பின்னாடியே ரோஹினியும் வராங்க. அவ்வளவுதான் ரோஹினியோட கதை பாதி முடிய போகுது. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.